தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது ராகு கேது பயிற்சி. 2025 ராகு கேது பயிற்சி எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிற விஷயத்தை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் உண்டான சிறப்புகள் என்ன, ராகு கேதுவுக்கு உண்டான தாத்பரியம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக பார்க்கலாம். பொதுவாகவே நவ கிரகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஷர்ப கிரகங்களாகவும் சாயா கிரகங்களாகவும் நிழல் கிரகங்களாகவும் சொல்லப்பட்டுள்ளது இந்த ராகு கேது பகவான். இருக்கிற எல்லா கிரகங்களும் முன்னோக்கி நகரக்கூடிய பாக்கியத்தில் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த 2 கிரகங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தில் பின்னோக்கி சுழலக்கூடிய பாக்கியத்தை வாங்கி வந்திருக்குது. அதாவது ராசிப்படி சாஸ்திர ரீதியாக பின்னோக்கி சுழலக்கூடிய இந்த கிரகங்கள் தான் ஒருவருடைய வாழ்க்கையில் முன்னோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை பக்குவமாக கொடுக்கக்கூடிய கிரகமாக 2 கிரகங்களும் வந்துட்டு இருக்குது. அதாவது ஒரு மனுஷாலுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராகு பகவானுக்கு அளப்பரிய விஷயமா வந்துட்டு இருக்குது. நாம் எல்லோருமே நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா, நவ கிரகங்களில் சூரிய பகவானை விட சுக்கிர பகவானை விட சனி பகவானுக்கு வலிமை அதிகம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சனி பகவானை விட வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது தான். அதாவது ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை அப்படிங்கிற பழமொழி சாஸ்திர ரீதியாக சொல்லப்பட்டிருக்குது. எதனால மற்ற கிரகங்கள் மெல்ல மெல்ல கொடுக்கக்கூடிய பாக்கியங்களை ராகு பகவான் ஒரு நிமிஷத்தில் கொடுக்கக்கூடிய, ஒரே நாளில் கொடுக்கக்கூடிய, ஒரே நொடியில் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதாவது ஒரு வீட்டில் கொல்லைப்புறத்தில் நடக்கக்கூடிய சண்டையாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டில் எல்லைப்புறத்தில் நடக்கக்கூடிய சண்டையாக இருந்தாலும் சரி, அதற்கு முதற் காரணம் இந்த ராகு பகவானாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஒருவருடைய வாழ்க்கையில் சம்சாரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது சன்னியாசி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதில் சரளமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் ஞானகாரகன் கேது பகவான் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். உலகத்திலேயே புதையல் யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு பகவானுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. அந்த புதையலுக்கு மேலே இதயம் என்ற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அம்சம் இந்த ஞானகாரகன் கேது பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்த இந்த ஷர்ப கிரகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பயிற்சி ஆகிறாங்க இல்லையா, பயிற்சி ஆகக்கூடிய இந்த ஷர்ப கிரகங்கள் மூலமாக சொற்ப லாபம் சொல்ல முடியாத லாபங்களை அனுபவிக்கக்கூடிய, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோடீஸ்வர யோகமாக இருந்தாலும் சரி, புதையல் யோகமாக இருந்தாலும் சரி, திடீர் அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, யோகம் அப்படிங்கிறது சந்தோஷம்தான். ஆனால் யோகத்தை விட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே நொடியில் கொடுக்கக்கூடியது. யோகம் அப்படிங்கிறது 5 வருஷம் 10 வருஷம் அல்லது 6 மாதம் 1 வருஷம் கொடுக்க வேண்டிய அந்த யோக காலங்களை ஒரே நொடியில் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அதிர்ஷ்டத்துக்கு இருந்துட்டு இருக்குது. அந்த அதிர்ஷ்டம் கண்டிப்பாக ராகு பகவானால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. இந்த ராகு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில், அதாவது இவ்வளவு சிறப்புகள் பெற்ற இந்த ராகு பகவான், புதையல் யோகத்தை பூரிப்பாக கொடுக்கக்கூடிய இந்த ராகு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் இந்த இடத்துல இருந்தார் அப்படின்னா, இந்த ராசிகள் இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது அளப்பரிய உண்மை. இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, கடந்த காலங்களில் பால தீபிகை அப்படிங்கிற ஜோதிட மூல நூல்களில் ஒரு பாடலாகவே சொல்லப்பட்டிருக்குது. எந்த மாதிரி, ஆ மேடம் எருது சூறா நண்டு கன்னி இவ்வைந்திடத்தில் கருணாகம் வீட்டிருக்க பூமேடை படுத்துறங்கும் ராஜயோகம் அப்படிங்கிறது. நீ மெத்தையில் படுத்துக்கிட்டு கத்தையாக சம்பாதிக்கக்கூடிய, ஓடி ஆடி உழைச்சோம், ரா பகலாக கஷ்டப்பட்டோம், கடுமையான வேலை செஞ்சோம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் பட்டு மெத்தையில் படுத்துக்கிட்டு கட்டு கட்டாக சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு பகவானுக்கு மட்டுமே உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அதே மாதிரி ஞானகாரகன் கேது பகவான் இந்த மாதிரி கட்டு கட்டாக பணம் சம்பாதிச்சு திட்டு திட்டாக ஆன்மீக பணிகளுக்கு காணிக்க போடக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த கேது பகவான் வந்துட்டு இருக்கிறாரு. இவ்வளவு பெரிய சிறப்புகள் இந்த ராகு பகவானுடைய கேது பகவானுடைய சிறப்புகள் சொல்வதற்கு ஒரு நிகழ்ச்சி போகாது. சொல்ல சொல்ல உங்களுக்கு பல நாட்களாகும்,
நிகழ்ச்சிகளாகும், பல நிகழ்ச்சிகளாகும். அந்த மாதிரி மிகப்பெரிய அமைப்புகளும் சிறப்புகளும் ஆதாயமான ஒரு அம்சங்களும் பெற்ற இந்த ராகு பகவானும் கேது பகவானும் இந்த 2025 அதாவது மே மாதம் 18ஆம் தேதி திருக்கணிதப்படி மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் பின்னோக்கி சிம்மம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதிரி 2 கிரகங்களும் பயிற்சியாகக்கூடிய இந்த பயிற்சி உங்களுக்கு திரண்ட செல்வத்தை கொடுக்குமா, இல்லது அரண்ட வாழ்க்கையை வாழ வேண்டுமா, அல்லது மிரண்டு போய் இருக்க வேண்டுமா? இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களுக்கு உண்டான இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை அடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து எடுத்து பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.